நம்ம இன்றைக்கி அதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வர போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய விஜய்க்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவம் வருதுங்க. நம்ம மல்லிக்கு வந்த பார்சலை ஓப்பன் பண்ணி பார்த்ததும் அதனால் அவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய வெண்பா ஜெயிச்சு எடுத்துகிட்டு வந்த 2 வேர்ல்ட்ஸரையும் இந்த ரஞ்சிதாவை எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. எடுத்துகிட்டு வந்ததும் பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் அதை கண்ணா பின்னான்னு கிழிச்சு போட்டுடுறாங்க. 3 மனம் அணிமூணு மனம் அப்படின்ற மாதிரி கோவமாக சொல்கிறாங்க. வெண்பா வருத்தப்படுவாங்களேன்னு சொல்லிட்டு நம்முடைய மல்லி வேண்டான்னு சொல்ல வந்தாலுமே ஆனால் அது இது யூஸ் இல்லாத மாதிரி கிழிச்சு போட்டுடுறாங்க. ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்ற நம்மளுடைய ராஜேஸ்வரி கேட்டதுக்கு அக்கா நான் எங்கேயும் போல நான் எனக்கு வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் மல்லி மேலே பயங்கரமாக கோவப்படுறாங்க. இது எதுக்காக இந்த கோவம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மல்லியை அனிமூனுக்கு போக விடக்கூடாது, வெண்பாவோட ஆசையை நிறைவேற்ற விடக்கூடாது அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் 2 பேரும் சேர்ந்து திட்டம் போட்டுதாங்க நம்முடைய மல்லியோட பேரில் ஒரு பார்சல் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளக் பாயிண்டில் பிக்சிங் பண்ணி தாங்க அது என்ன விஷயன்றதை தெரிஞ்சிக்க முடியும். ஆனால் அது நம்முடைய விஜய் பார்த்ததுமே புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ கோவப்பட்டாருங்க. அப்படி என்ன தான் அதில் இருந்துச்சுன்னு தெரிஞ்சதுக்கு வரப்போகிற எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மறக்காத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரஞ்சிதா பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. எப்படியும் நம்ம ஆசைப்பட்ட மாதிரி விஜய் மாமா கூட இந்த மல்லி ஹனிமூன் போல் நான் கூட எங்கே போயிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி இருந்தேன். ஆனால் ராஜ்மா நீங்கள் பயங்கரமாக பிளான் பண்ணி அதை தடுத்து நிறுத்திட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த இதுக்கெல்லாம் காரணமே அந்த வெண்பா தான். அந்த வெண்பாவை மட்டும் நம்ம கைக்குள்ளே வச்சுக்கணும். கூடிய சீக்கிரம் அந்த வெண்பாவும் மல்லியை பிரிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு ஆணித்தனமான முடிவில் இருக்காங்க. இதில் எந்த மாதிரி நம்முடைய மல்லியும் நம்முடைய வெண்பாவும் பிரிக்கிறதுக்காக பிளான் பண்ண போகிறாங்க. இதில் ஏதாவது சொதப்பி நம்முடைய விஜய் கிட்ட மாட்டி தர்ம அடி 2 பேரும் வாங்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லிகிட்ட பற்றி போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன மல்லி நீ ஹனிமூன் போகணுன்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்க போல். ஆனால் நாங்கள் அதை எப்படி பிளான் பண்ணி விஜய் போக சொல்கிற மாதிரி போக சொல்லி எப்படி முதுகில் குத்துறோம் பார்த்தல. இதில் கெட்ட பேரானது நீ மட்டும்தான், நாங்கள்லாம் இல்லை. எப்படியோ நாங்கள் நினச்சது நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஆனந்தப்பட்டுக்கிட்டு நம்முடைய மல்லிகிட்ட சொல்கிறாங்க. நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா ஏங்க இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, என் வாழ்க்கையில் ஏன் விளையாடுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு உன் வாழ்க்கையில் நாங்கள் ஏன்டி விளையாடுறோம், நீ ஒரு டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டு போயிட்டே இரு, நாங்கள் இதுக்கு உன் வாழ்க்கையில் விளையாடவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி நக்கலாகவும் நையாண்டியாகவும் பதில் சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் நம்முடைய மல்லி எந்த மாதிரி பதிலடி கூடிய சீக்கிரம் கொடுப்பாங்க அப்படின்றத எதிர்பார்க்குறவங்க மறக்காத நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டு தெரிவிங்க. இதுக்கு இந்த ராஜேஸ்வரியோட சூழ்ச்சி பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அதுபோக நம்மளுடைய மல்லி எதாச்சும் செய்கிற எல்லா விஷயமே தப்பாக படுற மாதிரி நம்முடைய விஜய்கிட்ட க்ரியேட் பண்ணி விடத்துல நம்பர் 1 இருக்காங்க. இவங்கெல்லாம் கூடிய சீக்கிரம் ஒரு பெரிய விஷயத்தில் அதாவது நம்முடைய வெண்பாவோட விஷயத்தில் மாட்டி தர்மடி வாங்கி வீட்டை விட்டு வெளியே போகிற அளவுக்கு பிரச்சனை நடக்கணுங்க. அப்படி நடந்தால் மட்டும்தான் நம்முடைய வெண்பா நம்முடைய மல்லி எவ்வளோ சேக்ரிஃபைஸ் பண்ணி இந்த வீட்டில் இருந்திருக்காங்க. இவ்வளோ தொல்லை கொடுத்தும் மல்லி பொறுத்துக்கிட்டு நம்மளுக்காகவும் வெண்பாவுக்காகவும் இருந்திருக்காங்க அப்படின்றத நம்முடைய விஜய் புரிஞ்சுக்குவாருங்க. வரப்போகிற எபிசோடில் இப்படி தாங்க கொண்டு போக போகிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.